172வது ஸ்லோகம். 7 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. ஸ்துதிகளாலையும் நமஸ்காரத்தாலையும் ரொம்ப ரொம்ப குஷியாகிற அம்பிகை, கல்பகாலம் முதலுக்கு ஸ்துதிக்கப்படுற அம்பிகை, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வைபவங்களோடு கூடியிருக்கிற அம்பிகை. பிரசஸ்தமான மனசு இருக்கிற அம்பிகை, ரொம்ப ரொம்ப அபிமானியா இருக்கிற அம்பிகை, மகேஸ்வர பத்னியா இருக்கிற அம்பிகை, மங்கள ஸ்வரூபிணியா இருக்கிற அம்பிகை, இப்படின்னு எல்லாமாக்கும் அம்பிகையை வாக்தேவிகள் துதிக்கிறார். ஸ்தோத்திர பிரியா, ஸ்துதிமதி, ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா, മനസ്വിനി, മാനവതി, മഹേഷി, മംഗളാകൃതി, ഇത്രയും நாமங்களாக்கும் இதில் உள்ளது. இந்த நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்களை பார்த்தானா, ஸ்தோத்திர பிரியா, ஸ்துதி மதி, ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா, മനസ്വിനി, മാനവതി, മഹേഷി, മംഗള ആകൃതി. സ്തോത്ര പ്രിയാ, സ്തുതിമതി, ശ്രുതി സംസ്തുത വൈഭവാ, മനസ്വിനി, മാനവതി, മഹേഷി, മംഗളാകൃതി. 927வது நாமம். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ஸ்தோத்திர பிரியா. தேவியோடு திருவிளையாடல் கதைகளை சொல்லி தேவியை ஸ்துதிக்கிறது, தேவி உபாசகர்கள் எல்லாம் தேவியை ஸ்துதிக்கிறது தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரங்களை விரும்புகிறவள் தேவி, அதனால ஸ்தோத்திர பிரியா அப்படின்னு தேவிக்கு நாமம். ஸ்தோத்திரம் அப்படின்னா ஸ்துதி அப்படின்னு அர்த்தம். ஸ்துதிக்கிறத விரும்புகிறவள் அம்பிகை. நமஸ்காரம், ஆசீர்வாதம், அதே மாதிரி தேவியோடு தத்துவார்த்தங்களை சொல்றது, அதே மாதிரி தேவியோடு திருவிளையாடல்களை வர்ணிக்கிறது, தேவியோடு விபூதிகளை எடுத்து சொல்றது, தேவியை பிரார்த்திக்கிறது, இதெல்லாமாக்கும் ஸ்தோத்திரங்களோடு லட்சணங்கள். லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், அதே மாதிரி தேவி மகாத்மியம், லலிதோபாக்கியானத்தில் இருக்கிற ஸ்துதிகள், இதெல்லாம் பாராயணம் செய்யறத தேவியோடு சாநித்தியம் அங்க உண்டாகும். தேவி பாகவதம், ஒன்பது பகல்களில் பாராயணம் செஞ்சு அந்த தேவியோடு மகிமையை வர்ணிக்கிறது. அந்த யஜ்ஞத்துக்கு தேவி பாகவத நவாகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த நவாகம் நடத்துகிற அந்த யஜ்ஞசாலையில தேவியோடு சாநித்தியம் உண்டாகும் அப்படின்னு தேவி உபாசகர்கள் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம், தேவி மகாத்மியம், தேவி பாகவதம் இதெல்லாம் கிரகங்களில்
ശരീര മനഃശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് ദേവിയിലെ മനസ്സ കോൺസെൻട്രേഷൻ பண்ணிட்டு சொல்லறத அந்த தேவி பக்தனுக்கு தேவியோட சாநித்தியம் அனுபவ ரீதியா உணரறதுக்கு சாதிக்கிறது. 928வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ஸ்துதிமதி. வாக்தேவிகள் தேவியை நீட்டி முழக்கியாக்கும் கூப்பிடுறா. ஸ்தோத்திர பிரியா அப்படின்னு கூப்பிடுறா. ஸ்துதிமதி அப்படின்னு கூப்பிடுறா. கல்பகாலம் முதல்க்கு ஸ்துதிக்கப்படுறவள், எப்பவும் ஸ்துதிக்கப்படேண்டவளாக்கும் தேவி, ஸ்துதி ரூபத்தில் இருக்கிறவள் தேவி. தேவியோட ரூபம் நினைவில் வரத்த பக்தர்களுக்கு தேவியை ஸ்துதிக்கிறதுக்கு ஆரும் சொல்லாதக்கு സ്വമേധയാ തോന്നും. தேவியோடு சிரேஷ்டமான திருவிளையாடல் கதைகளெல்லாம் தெரியற தேவி உபாசகர்களுக்கு அந்த தேவி ரூபத்தை ரொம்ப மனசோடு கூடிட்டு ஸ்துதிக்கிறதுக்கு வர்ணனை பண்றதுக்கு அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாம் சாதிக்கும். தொள்ளாயிரத்தி 29வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா. வேதங்களில ஸ்துதிக்கப்படுற மகாத்மியங்களோடு கூடியிருக்கிற அம்பிகை. அம்பிகையோடு மகத்துவங்களை எல்லாம் வேதங்களில சொல்லி ஸ்துதிக்கப்படுறது. ഋഗ്വേദത്തില സരസ്വതി ദേവിയെ സ്തുതിக்கிற മന്ത്രങ്ങളെല്ലാം ഉണ്ട്. காதால கேட்கிறவாளுக்கு விரும்புற மாதிரி வாக்குகளை பிரயோகிச்சு உண்மையாயிட்டு விஷயங்களை சொல்லறதுக்கு உபாசகர்களை பிரேரிப்பிக்கிறவளாக்கும் வாணி தேவியான சரஸ்வதி தேவி. நல்ல புத்தி இருக்கிற தேவி உபாசகர்களை நேர்வழிக்கு நடத்துறவள். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த டாப் மோஸ்ட் ஸ்தானமாயிருக்கிற அந்த லட்சியஸ்தானத்துக்கு கொண்டு செல்லறவளாக்கும் சரஸ்வதி தேவி. புராணங்கள் படிக்கிறதுக்காகட்டும், தேவியோட ஸ்லோகங்களை படிக்கிறதுக்காகட்டும், உபனிஷத்துக்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், எல்லாத்துக்கும் வாணி தேவியான அந்த சரஸ்வதி தேவியோடு அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். எல்லா இடத்திலையும் நிறைஞ்சு நிற்கிற பரபிரம்மம் யஜ்ஞத்துல எப்பவும் இருக்கார். யஜ்ஞம் அப்படிங்கிறது பரபிரம்ம சக்தியாக்கும். சக்தியும் ஆதிபராசக்தியும் ஒன்னேதான். தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். பகவத்கீதையில 3வது அத்தியாயத்தில் இருக்கிற 15வது ஸ்லோகமாகும் இது. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமோத்பவம்
തസ്മാത് സർവഗതം ബ്രഹ്മ നിത്യം യജ്ഞേ പ്രതിഷ്ഠിതം. அன்னத்திலேந்து உயிரினங்கள் உண்டாகிறது, மழையிலேந்து அன்னம் உண்டாகிறது. யஜ்ஞத்திலேந்து மழை உண்டாகிறது, யஜ்ஞம் கர்மத்திலேந்தும் உண்டாகிறது. கர்மம் பிரம்மாவிலேந்து உண்டாச்சு, பிரம்மா அக்ஷர பிரம்மத்திலேந்து உண்டானார். அதனால சர்வவியாபியா இருக்கிற பிரம்மம் யஜ்ஞத்துல எப்பவுமே இருக்கு. சக்தியும் தேவியும் ஒன்னேதான். யஜ்ஞம் அப்படிங்கிறது சக்தியேதான். 930வது நாமம். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மனஸ்வினி. நல்ல மனசுள்ளவள், பெரிய மனசு இருக்கு அம்பிகைக்கு, அதனால மனஸ்வினி அப்படிங்கிற பேரு. சந்திரதேவனோடு அம்மாவான அனசூயா தேவி மனஸ்வினி அப்படிங்கிற பேரிலேயாக்கும் புராணங்களில தெரியப்படுறான். பிரம்மாவோடு புத்திரனான அத்ரி மகர்ஷியோடு பத்னியாக்கும் அனசூயா தேவி. கல்ப ஆரம்பத்தில் இருக்கிற முதல் மனுவாக்கும் சுவாயம்புவ மனு. சுவாயம்புவ மனுவோடும் பத்னியான சதுரூபா தேவியோடும் புத்திரியான தேவஹூதிய கர்தம பிரஜாபதி திருமணம் பண்ணிட்டார். அவளுக்கு உண்டான புத்திரியாக்கும் அனசூயா தேவி. அனசூயா தேவியோடு தபோபலம் இந்த உலகத்துல ஃபேமஸ் ஆயிட்டு தெரியப்படுறது. ஒருக்கா சேர்ந்தா மாதிரி 10 வருஷம் மழை பெய்யாம இந்த உலகம் ரொம்ப ரொம்ப சூடுல, தாங்க முடியாத சூடுல சங்கடப்படுறத, உயிரினங்கள் எல்லாம் சிரமப்படுறத அனசூயா தேவி தன்னோட தபசக்தியால கங்கா தொடங்கின நதிகளில ஜலப்பிரவாகத்தை உண்டாக்கினா. அதே மாதிரி பழங்களும் காய்களும் எல்லாம் தபோபலத்தால உண்டாக்கி ஜனங்களை காப்பாத்தினா. தேவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினதுனால 10 நாள் சேர்ந்த மாதிரி ராத்திரியும் உண்டாக்கினா. அந்த அளவுக்கு பவராக்கும் அனசூயா தேவிக்கு. വനവാസ കാലത്തിലെ രാമലക്ഷ്മണர்களும் സീതാദേവിയും അത്രി മഹർഷിയോട് ആശ്രമത്തെ സന്ദർശിച്ച അത്രി അനസൂയാ ദമ്പതികളോട് അനുഗ്രഹത്തെ അവ റിസീവ് பண்ணிண்டா. அனசூயா தேவி சீதாதேவிக்கு பதிவிரதா தர்மத்தை உபதேசிச்சு கொடுத்தா. அனசூயா அத்ரி மகர்ஷி தம்பதிகளுக்கு தத்தாத்ரேயன், துர்வாசா, சந்திரன் இப்படின்னு 3 புத்திரர்களும் விஸ்வவரா அப்படிங்கிற புத்திரியும் உண்டாச்சு. மகாவிஷ்ணு தத்தாத்ரேயனாயிட்டும், பரமசிவன் துர்வாசாவாயிட்டும், பிரம்மா சந்திரனாயிட்டும் ஜனிச்சா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுறது. புராணத்துல ஃபேமஸா இருக்கிற அனசூயா தேவியில பராசக்தியோடு பூர்ணமான ஒரு சைதன்யம் இருக்கு. பக்தர்களோட மனசுல எப்பவும் நிறைஞ்சு நிற்கிற தேவி அப்படிங்கிற அர்த்தத்திலையும் மனஸ்வினி அப்படின்னு தேவிக்கு நாமம். 931வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மானவதி.
பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களோடும் குணதோஷங்களை அளந்து திட்டப்படுத்துறவளாக்கும் தேவி. அபிமானம் இருக்கிறவளாக்கும் மானவதியாயிருக்கிற அம்பிகை. தேவிக்கு எல்லாவித குணங்களும் இருக்குன்னு பூர்ணமாயிட்டும் தேவி தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால தேவிய மானவதி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். காமேஸ்வரன் தேவியோடு கணவராகணும் அப்படின்னு தேவி ஆக்ரஹிச்சா. காமேஸ்வரனோடு பாரியையாகிறதுக்கான தகுதி தேவிக்கு இருக்கு அப்படிங்கிற அபிமானம் தேவிக்கு இருந்தது. அதனாலேயாக்கும் தேவி அப்படி ஆக்ரஹிச்சா. பிரபஞ்சத்தில் இருக்கிற சராசரங்களோடு பிளஸ் மைனஸ் எல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. எந்த ஜீவாத்மாவுக்கு எந்த சரீரத்தை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறவள். ஓரோ சரீரத்துக்குள்ளேயும் பிரவேசிக்கிற ஜீவாத்மா எத்தனை காலம் அந்த சரீரத்துக்குள்ள வாழணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவள். இப்படி எல்லாம் அளந்து திட்டப்படுத்துறவள் அம்பிகை. அதனால மானவதி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். அசுரர்கள் கிட்ட யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால அசுரர்களோட பலம் எத்தையாக்கும் அப்படின்னு தேவி அளந்து திட்டப்படுத்துவள். 932வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மகேஷி. மகேஸ்வரனான பரமசிவ பத்னி, சிவனோடு சக்தி ஸ்வரூபம். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிர்குண பிரம்ம சைதன்யத்தோடு முதல் ஸ்பந்தனமாக்கும் ஓங்காரம். ஓங்காரத்திலேந்தாக்கும் சகுண பிரம்மமாயிருக்கிற இந்த பிரபஞ்சம் உண்டானது. ஓங்காரம் மகத்தத்துவமாயிட்டாக்கும் முதல்ல பரிணமிச்சது. அந்த மகத்துவத்தை ஹிரண்யகர்பன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஹிரண்யகர்பனை மகானான ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மகானான ஆத்மாவாக்கும் இந்த பிரபஞ்சத்துல எல்லா வஸ்துக்களிலேயும் பிரவேசனம் பண்ணி எல்லாத்தையும் பிரவர்த்திப்பிக்கிறது. மனசு, புத்தி, இந்திரியம் இப்படி இருக்கிற எல்லாத்திலையும் சலன சக்தி அப்படிங்கிறது கொடுக்கிறது அந்த ஹிருதயாகாசத்தில் இருக்கிற மகானான ஆத்மாவாக்கும். அந்த சலன சக்தி அப்படிங்கிறது சிவனுக்கு சக்தியை கொடுக்கிறது மகேஷி ஆக்கும். அதனால மகேஷி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். 933வது நாமம் மங்களாகிருதிகி. மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிற அம்பிகை. மங்களம் அப்படின்னா அரையாள் விருட்சம் அப்படின்னு அர்த்தம். தேவிய அரையாள் விருட்சத்தோடு ஷேப்பில் கம்பேர் பண்ணி சொல்லப்படுறது. 888வது நாமத்துல விப்ரரூபா அப்படிங்கிற நாமத்துல நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்ததாக்கும். அரையாள் விருட்சத்துக்கு ஈக்குவலாயிட்டு அந்த பிரபஞ்ச ரூபிணிய வர்ணிச்சத. கடோபனிஷத்துல இருக்கிற மந்திரமும் அதே மாதிரி பகவத்கீதையில இருக்கிற மந்திரமும் எல்லாம் இந்த அரையாள் விருட்சத்தை வர்ணிக்கிறத நம்ம பார்த்ததாக்கும்.
பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல அந்த புருஷோத்தம யோகத்துல 1வது ஸ்லோகத்திலேருந்து 2-3 ஸ்லோகங்கள் இந்த அரையாள் விருட்சத்தையாக்கும் வர்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்ததாக்கும். பிரபஞ்சமாயிருக்கிற அரையாள் விருட்சத்தோடு வேர்கள் அப்படிங்கிறது மேல் பக்கத்தை நோக்கி இருக்கு. கீழே இந்த உலகங்களாயிருக்கிற பிராஞ்சஸோடு கூடி இருக்கிற அழிவில்லாத ஒன்னாக்கும் இந்த விருட்சம் அப்படிங்கிறத நம்ம அங்க பார்த்தோம். அதேதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. சுத்த அமிர்தமாயிருக்கிற பிரம்மம், இந்த உலகம் எல்லாம் இந்த பிரம்மத்தை ஆசிரயிச்சுட்டு இருக்கு. பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டதாயிட்டு வேற ஒன்றும் இல்லை. தேவி சகுண பிரம்மமாயிருக்கிற பிரபஞ்சமாக்கும் நிர்குண பிரம்மத்திலேருந்து உண்டானதால பிரம்மத்தோடு குணவும் பிரபஞ்சத்துக்கு உண்டாகும். ஊர்த்வமூலமதசாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய வர்ணானி யஸ்தம் வேத சவேதித். இப்படி இருக்கிற ஸ்லோகத்தை நம்ம பகவத்கீதையில பார்த்ததாக்கும். சந்தாம்சி யஸ்ய வர்ணானி யஸ்தம் வேத சவேதவித் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேல் பக்கமா வேர் இருக்கிறதும் கீழ்ப்பக்கமா நிறைய பிராஞ்சஸ் இருக்கிறதும் நசிக்காத்ததுமான அரையாள் விருட்சத்தை அங்க எடுத்து சொல்லப்பட்டது. இங்க மங்களாகிருதிகி அப்படின்னு சொன்னதால அரையாள் விருட்சம் அப்படிங்கிறதையே தான் இங்கேயும் தேவிக்கு ஒரு உபமையாயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வாக்தேவிகள் மங்களாகிருதி அப்படின்னு நீட்டி முழக்கி தேவிய கூப்பிடலை. இங்க நாமத்துக்கு அப்புறமா விசர்க்கம் வரதுனால மங்களாகிருதிகி அப்படின்னு அங்க விசர்க்கத்தை விட்டுண்டு வேணும் அந்த நாமத்தை சொல்றதுக்கு. அரையாள் இலைகளிலேருந்து கிடைக்கிற அந்த பிராணவாயு, அதே மாதிரி அரையாள் மரத்தோடு வேரோடு அடியிலேருந்து கிடைக்கிற அந்த ஜலத்தோடு அந்த தன்மை, இதெல்லாம் ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை. சர்வசக்தியாயிருக்கிற தேவி பிரபஞ்சம் முழுவதும் ரொம்பி நிற்கிறதுனால தேவிய அரையாளோட ரூபத்துல வேதாந்தத்துல எடுத்து சொல்லப்படுறது. அரையாள் விருட்ச தர்சனம் அப்படிங்கிறது சர்வ மங்கள பிரதாயகமாக்கும்.